Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8th standard maths NCERT syllabus chapter 2 exponents and powersல லாஸ்ட்ல mental mathsன்னு கொடுத்துருக்காங்களா அதை செகண்ட் ரோமனில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ 3 power 2 இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர் இந்த பக்கம் 3 power -3 கொடுத்துட்டு இங்கே 3 power 5ன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், டிவிஷன் சிம்பிள் போட்டிருக்கேன். ஏன் டிவிஷன் சிம்பிள் அப்படின்னா இங்கே 5 வருது. ஸோ பாருங்கள், 3 power 2வா, இப்போ டிவிஷன் என்ன பண்ணும், பவர்ஸ் சப்ராக்ட் பண்ணும். போத் த பேஸ் ஆர் ஈக்குவல், அந்த ஒரு பேஸை போட்டு 2 பவர் சப்ராக்ட் பண்ண என்ன பவர்ஸ் டிவிஷன் என்ன வரும், மைனஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் கொஷின்லேயும் ஒரு மைனஸ் வருதா. ஸோ இப்போ சால்வ் பண்ண எப்படி வரும், 3 power 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. ஸோ 3 பவர் எவ்வளோ வருது, 5a. அப்போது இங்கே நான் டிவிஷன் சிம்பிள் போட்டால் தான் எனக்கு அந்த ஃபார்மட் வரும். அதனால் அது ஆன்சர் இஸ் டிவிஷன் சிம்பிள். கிளியர். இப்போ அதே மாதிரி செகண்ட் ஒன்று பாக்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், 1/5 ஹோல் பவர் 8, நமக்கு இந்த வேல்யூ தெரியாது. இங்கே 1/5 ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு 1/5 ஹோல் பவர் 3. ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ பேஸ் எல்லாம் ஈக்குவல். ஸோ இங்கே ஒன்று மல்டிப்ளிகேஷன் வரணும், இல்லை டிவிஷன் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 8ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும், 3. அப்போது சப்ராக்ட் பண்ணால் தான் அந்த வேல்யூ வருது. சப்ராக்ஷன்னா அங்கே என்ன சிம்பிள் உங்களுக்கு இருக்கணும், டிவிஷன் சிம்பிள் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்களேன், 10 power 0 அந்த இந்த பாக்ஸ் கொடுத்துட்டு 9 power 0 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ தான் ஏற்கனவே ஒரு சம் பார்த்தோம். மெனி வேல்யூ பவர் 0 1, எனி வேல்யூ பவர் 0 1, 1 - 1 தான் 0. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன சிம்பிள் தான் வரும், எனக்கு மைனஸ் சிம்பிள் தான் வரும். கிளியர். இதே தேர்ட் சம் பார்க்கலாம். வாட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 3 power -5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 power -5க்கு ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும், ரெசிப்ரோக்கல்னா இங்கே என்ன பண்ணும், 1/ன்னு எழுதுவோமா. ஏன்னா நோ வேல்யூ மீன்ஸ் கன்சிடர்ஸ் 1னா பண்ணால் 1/3 power -5. திருப்பியும் இங்கே டிவிஷனில் பவரில் மைனஸ் இருக்கிறதுனால இது என்ன ஆகிடும், வேல்யூஸ் வந்து ஃபுல் வேல்யூஸ் ஆகிடும். எப்படி ஆகும், 3 power -5ன்றது எப்படி ஆகிடும், 3 power 5 ஆகிடும். கிளியர். இப்போ அதே மாதிரி ஃபோர்த் சம் பார்க்கலாம். வாட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 2/7 ஹோல் கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2/7 ஹோல் கியூப் எப்படி எழுதும், ரெசிப்ரோக்கலில் 1/2/7 த ஹோல் கியூப். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். ரெசிப்ரோக்கல் பண்ணால் அது அப்படியே என்ன ஆகிடும், டிவிஷனில் இருக்கிறது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 7/2 ஆகிடும், ஹோல் பவர் 3 ஆகிடும். த ஆன்சர் இஸ் 7/2 ஹோல் பவர் 3. கிளியர். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், வெரி லார்ஜ் அண்ட் வெரி ஸ்மால் நம்பர்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் என்ன ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். லார்ஜ் நம்பராக இருந்தாலும் சரி, ஸ்மால் நம்பராக இருந்தாலும் சரி, அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணால் நம்ம கரெக்டாக ஈஸியாக இருக்கும். கிளியர். தேங்க்யூ.